நான் யாපත් පුරවැසියෙක් ගොඩනගන්න. ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு, අපරාධවලින් තොර සමාජයක් ගොඩනගන්න. குற்றச்செயல்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, මද්ද්‍රව්‍ය වලින් අපේ තරුණ පරම්පරාව බේරගන්න. போதைப் பொருளிலிருந்து எங்கள் சமூகத்தை மீட்டுக்கொள்ள තවත් ගොඩක් වැඩ තියෙනවා වගේම இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு என்பது போலவே අධ්‍යාපනයේ ප්‍රධාන වැඩක්. கல்வியும் ஒரு முக்கியமான வேலை. දරුවෝ பிள்ளைகள் අධ්‍යාපනය සහිත දරුවෝ බවට පත් වුණොත් கல்வி சார்ந்த பிள்ளைகளாக உருவாக்கினார் අපරාධ සඳහා යොමු වෙන එක අඩු වෙනවා. அவர்கள் குற்றச்செயல்களுக்கு ஈடுபட மாட்டார்கள். දරුවන් பிள்ளைகள் නිසි අධ්‍යාපනය සහිත දරුවන් බවට පත් වුණොත් சிறந்த கல்வி முறையை கற்றிருந்தால் මද්ද්‍රව්‍ය සඳහා තිබෙන ඇබ්බැහි වීමෙන් අඩු වෙනවා. போதைப் பொருளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறையும். එහෙම නේද? அப்படித்தானே? අධ්‍යාපනය මොනතරම් වැදගත්ද? ஆனால் கல்வி எந்த அளவுக்கு அவசியமானதாக இருக்கும். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ රටේ සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව අතර සමගිය නිර්මාණය කිරීමේදී எமது நாட்டில் தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் අධ්‍යාපන විශාල වැදගත්. கல்வி மிக முக்கியம். අපි පාසලේදී උගන්වන්න ඕන. நாங்கள் பாடசாலைகளை கற்பிக்க வேண்டும். අනෙක් ජන කණ්ඩායමට ගරු කරන්නේ කොහොමද? மற்ற சமூகத்துக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்று, අනෙකාගේ සංස්කෘතියෙන් පිළිගන්නේ කොහොමද? அவர்கள் கலாச்சாரத்தை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்று, අනෙකාගේ ආගම් වලට ගරු කරන්නේ කොහොමද? மற்றவர்களின் மதங்களை எப்படி மதிப்பது என்று, ඒකල හැකිවන්නේ පදනම කොතනද? அதை செய்யக்கூடிய வேலை எது? අධ්‍යාපනය. கல்வியால் மாத்திரமே. එනිසා මේ ජාතිවාදයට ගොදුරු වී තිබෙන සමාජයේ இந்த இனவாதத்துக்கு ஒன்றுபட்டிருக்கும் இந்த சமூகத்துக்கு மத்தியில் ජාතිවාදයෙන් ගොඩගැනීමේදී இனவாதத்திலிருந்து மேலெழுப்புவதற்கு අධ්‍යාපනයට විශාල හිමිකමක් ලැබෙනවා. கல்விக்கு முக்கியமான இடம் அளிக்கப்படுகிறது. ඒ විතරක් නෙවෙයි ඔබ දන්නවා. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், ලෝකේ වේගයෙන් உலகத்தில் வேகமாக අලුත් දැනුම නිර්මාණය වෙනවා. புதிய கல்விகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. තාක්ෂණය මහ පිමි ගන්නවා. தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. මුහුදු මාළු අල්ලන්න යන්නේ. கடல்களுக்கு மீன் பிடிக்க போவது, දීවරය තවදුරටත් ඉවට නෙවෙයි මුහුදු යන්නේ. அதாவது மீனவர்கள் யோசித்தல்ல போவது, තාක්ෂණය හරහා தொழில்நுட்பம் ஊடாக දීවරයට එනවා මාළු සම්පත අද ඉන්නේ කොහෙද කියලා. மீன்கள் எங்கு இருக்கின்றது என்பதை அறியக்கூடியதாக இருக்கும். ඒ තරමට තාක්ෂණය දියුණු වී තිබෙනවා. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ගොවියාට புது வியாபாரம், තමන්ගේ පොළවට යොදන්න ඕන පොහොර ප්‍රමාණය පිළිබඳ පරීක්ෂණයෙන් හොයාගන්න පුළුවන්. என்னென்ன உரங்கள் நிலத்துக்கு இட வேண்டும் என்பது சம்பந்தமாக இப்போது தேடல்களை செய்ய තාක්ෂණය முடியும். තරම් දියුණු වී තිබෙනවා. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி අපේ அடைந்திருக்கிறது. රට ඉදිරියට ගෙන යන්න නම් எங்கள் நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கு තාක්ෂණයේ විද්‍යාවේ எங்கள் தொழில்நுட்ப ரீதியாக, විශාල ජයග්‍රහණයක් අපිට අත්පත් කරගන්න ඕන. விஞ்ஞான ரீதியாக நிறைய நாங்கள் வெற்றிகளை பெற வேண்டும். එහෙනම් ඒව අත්පත් කරගන්න පුළුවන් වෙන්නේ මොකක් මතද? அதுகளை பெற்றுக்கொள்வது எப்படி? අධ්‍යාපනයේ. கல்வியில் மாத்திரம். ඉත ලංකාව இலங்கையில் දියුණු ජාතියක් බවට පත් කිරීමේදී வளர்ச்சியடைந்த ஒரு ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என்றால் අධ්‍යාපන ප්‍රධාන වැඩ කොටසක් තිබෙනවා. கல்வியில் முக்கியமான வேலை திட்டங்கள் இருக்கிறது. ලංකාවේ ආර්ථිකය ගොඩනැගීමේදී இலங்கையின் பொருளாதாரத்தை வளர்ச்சி செய்வதில் අධ්‍යාපනයට විශාල වැඩ කොටසක් තියෙනවා. கல்விக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. එහෙනම් ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩු ප්‍රතිපත්තිය බවට පත් වෙන්නේ කුමක්ද? அப்படி என்றால் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையாக எது இருக்கும்? අධ්‍යාපනය දියුණු කිරීම තමයි අපේ ප්‍රධානම ප්‍රතිපත්තිය. எங்களது முக்கியமான கொள்கை கல்வியை அபிவிருத்தி செய்வதுதான். අධ්‍යාපන දියුණු කළ හැකි කෙසේද? கல்வியை எப்படி வளர்ச்சியடை செய்வது? ඒ සඳහා පහසුකම් හදන්න ඕන. அது சம்பந்தமான வசதிகள் செய்ய வேண்டும். ඒ සඳහා වේසන ගුරුවරුන්ට අදාළ සමාජ තත්ත්වයේ ගෞරවය ලබා දෙන්න ඕන. ஆசிரியர்களுக்கு சமூகத்தில் சமமான அந்தஸ்து, கௌரவம் வழங்கப்பட வேண்டும். ගුරු වෘත්තිය ජනප්‍රිය වෘත්තියක් බවට පත් වෙන්න ඕන. ஆசிரியர் சேவை என்பது கௌரவமான சேவையாக மாற்றப்பட வேண்டும். ලෝකයේ ඇති වෙන නව දැනුම ගුරුවරුන්ට ගලාගෙන එන්න ඕන. உலகில் ஏற்படுகின்ற புதிய மாற்றங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து சேர வேண்டும். මේ ආදී ශේත්‍ර ගණනාවක පරිවර්තනය කරන්න අපි ලෑස්ති. இதுபோல நிறைய தொழில்களை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயார். ඒ නිසා අපි හිතනවා அதனால் நாங்கள் நினைக்கின்றோம், අද අපේ රට අලුත් වෙනසක් අපේක්ෂා කරන හැම කෙනාම எங்கள் நாட்டில் புதிய வெற்றியை எதிர்பார்க்கின்ற அனைவரும் උතුරේ වේවා, வடக்கிலாக இருக்கட்டும், දකුණේ වේවා, தெற்கிலாக இருக்கட்டும், නැගෙනහිර වේවා, கிழக்கிலாக இருக்கட்டும், නැගෙනහිර වේවා, ඒ ඕනෑම ප්‍රදේශක ජනතාවගෙන් අහුවොත් මොකද්ද ජනතාව කියන්නේ? அந்த எல்லா பிரதேசங்களின் மக்களிடம் கேட்டால் மக்கள் என்ன சொல்வார்கள்? වෙනසක් ඕන කියලා කියනවා. மாற்றம் ஒன்று வேண்டும் என்று கூறுகின்றார்கள். කියන්නේ නැද්ද? சொல்ல இல்லையா? වෙනසක් ඕන නැද්ද? மாற்றம் ஒன்று தேவை இல்லையா? වෙනසක් ඕන. மாற்றம் ஒன்று வேண்டும். හැම පුරවැසියෙක්ම இந்த நாட்டில் இருக்கின்ற அனைவரும் වැඩිමාළු කෙනෙක්ගෙන් අහුවොත්, பெரிய மூத்தவர் ஒருவரிடம் கேட்டால், මැදි වයස කෙනෙක්ගෙන් අහුවොත්, நடுத்தர வயசு ஒருவரிடம் கேட்டால், තරුණයෙක්ගෙන් අහුවොත් இளைஞர் ஒருவரிடம் கேட்டால் වෙනසක් ඕන කියනවා. மாற்றம் ஒன்று வேண்டும் என்று கூறுகின்றார்கள். මුස්ලිම් කෙනෙක්ගෙන් අහුවොත්, දෙමළ කෙනෙක්ගෙන් අහුවොත්, தமிழ் ஒருத்தரிடம் கேட்டால், මුස්ලිම් කෙනෙක්ගෙන් අහුවොත්, முஸ்லிம் ஒருத்தரிடம் கேட்டால், සිංහල කෙනෙක්ගෙන් අහුවොත් சிங்கள ஒருத்தரிடம் கேட்டால் වෙනසක් ඕන කියනවා. மாற்றம் ஒன்று வேண்டும் என்கின்றார்கள். එහෙම කියන්නේ නැද්ද? அப்படி சொல்றது இல்லையா? රටේම විශාල උද්ඝෝෂණයක්, උද්‍යෝගයක්
நாட்டில் ஒரு பாரிய மாற்றம் இருக்கிறது. අද තියෙන වෙනසක අවශ්‍යතාව වෙනුවෙන් උද්ඝෝෂණයක් උද්‍යෝගයක් තිබෙනවා. மாற்றத்தின் அவசியம் பற்றி தற்போது உணரப்பட்டு இருக்கின்றது. ඒ වෙනස ඇති කිරීම සඳහා තීරණාත්මක ජනාධිපතිවරණයක් ඒමට නියමිතව තිබෙනවා. அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தீர்மானமிக்க ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரவிருக்கிறது. කාටද මේ වෙනස ඇති කළ හැකි වන්නේ? யாருக்கு இந்த மாற்றத்தை செய்யக்கூடியதாக இருக்கும்? රනිල් වික්‍රමසිංහට පුළුවන්ද? ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு முடியுமா? රනිල් වික්‍රමසිංහ වෙනස් නායකයෙක්ද? ரணில் விக்ரமசிங்க மாற்றமான ஒரு தலைவரா? 1977 ඉඳන් 1977 இருந்து මේ දක්වා ආණ්ඩු පාර්ලිමේන්තු නියෝජනය කරන නායකයෙක්. இதுவரைக்கும் அரசாங்கத்தில் பங்கு வைக்கும் ஒரு தலைவர். අවුරුදු 47 47 வருடங்கள். ඒ කියන්නේ මොකද්ද? පැරණි අය, பழையவர்கள், අලුත් අය නෙවෙයි. புதியவர்கள் அல்ல. මලකඩ කාපු නායකයෝ. அவர்கள் துருப்பிடித்த தலைவர்கள். අවුරුදු 50කට ආසන්න කාලයක් அவரது 50 வருடத்துக்கு மேலாக පාර්ලිමේන්තුවේ ඉන්නවා කියන්නේ. பார்லிமெண்டில் இருக்கின்றார்கள். என்றது අධ්‍යාපන ඇමති, கல்வி அமைச்சர், විදේශ ඇමති වගේ, வெளிநாட்டு அமைச்சர், තරුණ ඇමති, தருண இளைஞர் அமைச்சர், අගමැති, பிரதமர், ආර්ථික ඇමති, பொருளாதார මුදල් ඇමති, ජනාධිපති, ஜனாதிபதி. තව මොනවද ඉතුරු වෙලා තියෙන්නේ? வேற என்ன நமக்கு பாக்கியாக இருக்கிறது? ඒගොල්ලන්ට වෙනසක් ඇති කරන්න බෑ. எந்த ஒரு மாற்றத்தையும் அவர்களால் செய்ய முடியாது. එහෙම නෙවෙයිද? அப்படியா இல்லையா? සාහට වෙනසක් වෙන ඉඳන් එකතු වෙන්නේ කවුද? மாற்றத்துக்காக ஒன்றிணைந்தவர்கள் யாரு? තාමත් මම දැක්කා இப்போதும் அவர் பார்வையிட்டார். නිල වශයෙන් உத்தியோகபூர்வமாக පොහොට්ටුව රනිල්ට සහාය දෙන්න ප්‍රකාශ කරලා නැහැ. மொட்டு கட்சி ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதாக இன்னும் வாக்குறுதி මහින්ද அளிக்கவில்லை. රාජපක්ෂගෙන් ඇහුවොත් மஹிந்த ராஜபக்சவனை கேட்டால் තාම තීන්දුවක් කරන්නේ නැහැ කියනවා. இன்னும் தீர்மானம் ஒன்று எடுக்கவில்லை என்று බැසිල් கூறுகிறார். රාජපක්ෂගෙන් ඇහුවොත් பெசில் ராஜபக்சவனை கேட்டால் තාම තීන්දුවක් කරන්නේ නැහැ කියනවා. இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என்று கூறுகின்றார். හැබැයි තීන්දුවක් ගත්ත කට්ටියක් ඉන්නවා. தீர்மானம் எடுத்தவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். கவுது? யார்? මහින්දානන්ද අලුත්ගමගේ மஹிந்தானந்த அலுத்கமை அவர்கள் රනිල්ට සහාය දෙන්න තීන්දුවක් කරන්. ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டார். දන්නවනේ කවුද කියන්නේ? யார் என்று தெரியும் தானே அவர்? ලෝහන් රත්වත්තේ ரோஹான் ரத்வத்தை රනිල්ට සහාය දෙන්න තීන්දුවක් කරන්. ரணிலுக்கு ஆதரவு கொடுக்க தீர்மானித்திருக்கிறார். මතකද? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், බන්ධනාගාර ඇමති ඉන්න කාලේ அவர் சிறைச்சாலைகள் அமைச்சராக இருக்கும் போது බීලා රෑ බන්ධනාගාරයට පැනලා குடித்து விட்டு சிறைச்சாலைக்கு சென்று පිස්තෝල හිරකරුවන් පෙළගස්සලා அவர் குற்றவாளிகளை அப்படியே மண்டியிட வைத்து තරුණයන්ගේ ඔලුවට පිස්තෝලයක් තිබ්බා. இளைஞர்களின் தலைக்கு නේද? துப்பாக்கியை வைத்தார். දෙමළ තරුණයන්ගේ. தமிழ் இளைஞர்களுக்கு එයා සහාය දෙනවලු රනිල්ට වෙනසක් වෙනුවෙන්. அவர் ரணிலுக்கு ஆதரவு கொடுப்பாரா மாற்றத்துக்காக? ප්‍රසන්න රණතුංග பிரசன்ன ரணதுங்க එයා ඊයේ ප්‍රකාශ කරා රනිල්ට සහාය දෙනවා කියලා. அவர் நேற்று குறிப்பிட்டார் ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதா. එයා කවුද? அவர் யார்? කවුද? කප්පන් අරගෙන கப்பம் வாங்கி මහාධිකරණයේ වැරදිකරුවෙක් වෙලා உயர் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக අවුරුදු 4කට ඇඟ බැඳලා තියෙන්නේ. 4 வருடங்களுக்கு அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ඇඟ බඳිනවා කියන්නේ මොකද්ද? உடலை கட்டுவது என்பது என்னது? ආයෙ වැරද්දක් කරොත් හිරේ. திருப்பி ஒரு குற்றம் செயல் செய்தால் சிறைச்சாலையில். හරිද? එයත් වෙනසක් වෙනුවෙන් රනිල්ට. அவரும் மாற்றத்துக்காக ரணிலோடு இணைந்திருக்கிறார். ප්‍රසන්න රණවීරත් තීන්දුවක් කරා. பிரசன்ன ரணவீரவும் தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறார். මිරිස් කුඩු යාළුවා அவருக்கு உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே රනිල්ට සහාය දෙන්න. அவரும் ரணிலுக்கு නිමල් ලංසත් තීන්දුවක් කරා. நிமல் லன்சாவும் தீர்மானம் எடுத்திருக்கிறார். දන්නවනේ මීගමුයි மிகமுயில் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றோம். මොනවද? என்னது? රනිල්ට සහාය දෙන්න. ரணிலுக்கு அவரும் ஆதரவு அளிக்கிறார். මඩකලපේ තීන්දුවක් කරා. மட்டக்களப்பிலும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. කවුද? யார்? කවුද? யார்? පිල්ලයාர். பிள்ளையார். වෙනසක් වෙනුවෙන්. மாற்றத்துக்காக. මොකද්ද මේ? இது என்ன இது? ඒ නිසා වෙනසක් කරන්න ඉස්සරලම மாற்றம் ஒன்றை செய்வதற்கு முன்பதாக වෙනස් නායකත්වයක් ඕන. மாற்றமான ஒரு தலைமைத்துவம் வேண்டும். වෙනත් පිරිසක් ඕන. வேறொரு அணி தேவை. හැබැයි මොකද වෙලා තියෙන්නේ මේ? ஆனா என்ன நடந்திருக்கிறது? දශක ගණනාවක් අපේ රට පාලනය කරපු. தசாப்த காலமாக எங்கள் நாட்டை ஆட்சி செய்த අවුරුදු 10 15 අමතිකම් දරපු. 10-15 வருடங்கள் அமைச்சர்களாக இருந்து අවුරුදු 10 15 අගමැතිකම් දරපු. 10-15 வருடங்கள் පැරණි பிரதமராக இருந்து පැරණි பழைய අසාර්ථක சாத்தியமற்ற ඒ ඔක්කොම එකතු වෙලා அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து වෙනසක් වෙනුවෙන් ඡන්දෙ ඉල්ලනවා. மாற்றத்துக்காக தேர்தல் கேட்கின்றார்கள். පුළුවන් ද වෙනසක් කරන්න? என்ன மாற்றம் செய்ய முடியும்? இந்த ජනතාවගේ අපේක්ෂාව වෙනසක් වුණාට மற்ற மக்களின் எதிர்பார்ப்பு மாற்றமாக இருந்தாலும் රනිල්ගෙන් ඒ වෙනස දෙන්න බෑ. ரணிலால் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியாது. එහෙනම් සජිත්ගෙන් පුළුවන්ද? சஜித்தால் கொடுக்க முடியுமா? මම ඔබගෙන් එක ප්‍රශ්නයක් අහන්නම්. நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். සජිත් ප්‍රේමදාස හිටපු ජනාධිපති රණසිංහ ප්‍රේමදාසගේ පුතෙක් නොවුනා නම් මොනවා වෙයිද?
அவர் இருந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்களின் மகனாக இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? මොකක් වේද? ඒ කියන්නේ එයාට මේ පක්ෂයක නායකයෙක් වෙන්න, ජනාධිපති අපේක්ෂකයෙක් වෙන්න එකම සුදුසුකම මොකද්ද? அவர் ஒரு கட்சியின் தலைவராவதற்கு ஜனாதிபதி வேட்பாளர் இருப்பதற்கு ஒரே ஒரு தகுதி என்ன? තාත්තා ජනාධිපති වීම. அவர் தகப்பன் ஜனாதிபதியாக இருப்பது மாத்திரமே. තාත්තා ජනාධිපති නෙවෙයි නෝ. தகப்பன் ஜனாதிபதியாக இல்லை என்றால் මඩකලපේ නගර සභාවට තෝරගන්න සුදුසු වෙන්නෙත් නෑ. மட்டக்களப்பில் நகர சபைக்கு கூட அவரை தெரிவு செய்ய முடியாது. එහෙම නේද? அப்படித்தானே? දැන් එයා ගැන කතා කරලා වැඩක් නෑ. அவரை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. අපරාධ කාලේ. அவர் ஒரு குற்ற செயலில் ஈடுபடுவார். එයා ගැන දැන් කතා කරන්නේ කවුද? அவரை பற்றி பேசுவது யார்? එයාගේ සභාපති. அவர் தலைவரே பேசுறார் அவரை பற்றி. කවුද? யார்? සරත් පොන්සේකා. சரத் பொன்சேகா அவர்கள். ඇතිනේ. போதும் தானே? නේද? අපි කියන්න ඕනේ නෑනේ. நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. දැන් එයා කලින් සරත් පොන්සේකා ගැන කිව්වේ මොකද්ද? அவர் இதற்கு முன் சரத் பொன்சேகா பற்றி என்ன கூறினார்? සරත් පොන්සේකා මහත්තයා වේදිකාවේ තියාගෙන சரத் பொன்சேகா அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டு සජිත් ප්‍රේමදාස කෑ ගහලා කිව්වා சஜித் பிரேமதாச உறக்க சொன்னார். සජිත්ගේ ආණ්ඩුවේ சஜித்தின் அரசாங்கத்தில் හොරු අල්ලන්න දෙන්නේ குற்றவாளிகளை பிடிப்பதற்கு පොන්සේකා මහත්තයාට කිව්වා. பொன்சேகாவுக்கு කිව්වේ නැද්ද? சொல்லலையா? කට්ටිය අපුඩි ගැහුවා. සජිත් ප්‍රේමදාස. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் අය මොනවා හරි ඕන දෙයක් ගැන திருப்பி ஏதாவது சொல்ல வேண்டுமா? அவசியம் சொல்லலாம். தேவையில்லை. වෙනසක් ඕන නම් மாற்றம் கொண்டு வேண்டும் என்றால் ඒ වෙනස කළ හැකි වන්නේ කාටද? அந்த மாற்றத்தை செய்யக்கூடியது ඒ யாருக்கு? වෙනස ඇති කළ හැකි වන්නේ அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய மக்கள் தீர்மானிப்பர் என்றால் පරණ පාරේ යන්න ඕන කියලා. பழைய பாதையிலே செல்ல வேண்டும் என்று, පැරණි විනාශකාරී පාරේ යන්න ඕන කියලා. பழைய மோசமான பாதையிலே செல்ல வேண்டும் என்று. අන්න ඉන්න පැරණි කට්ටුව. அப்படி என்றால் அதுதான் பாதை. හැබැයි ஆனால் ඔබ මේ රට වෙනස් කරන්න ඕන කියලා කල්පනා කරනවා. இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் ඒ தீர்மானித்தால் වෙනස් කිරීම සඳහා அந்த மாற்றத்திற்காக තෝරා ගන්න තියෙන්නේ உங்களுக்கு தெரிவு செய்ய வேண்டி இருக்கிறது. ජාතික ජන බලවේගය අපි හැමදෙනාම නියෝජනය කරන පාර. தேசிய மக்கள் சக்தியில் நாங்கள் எல்லாரும் தீர்மானிப்பவர்கள். විශේෂම ගුරුවරුන්ට වගකීමක් තියෙනවා. முக்கியமா ஆசிரியர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. දැන් බලන්නකෝ. இப்படி பாருங்கள். වැටුප් වැඩිවීම පිළිබඳ දීර්ඝ උද්ඝෝෂණයක් තිබුණා. அதாவது சம்பள உயர்ப்பது நீண்ட போராட்டம் இருந்தது. ඒ උද්ඝෝෂණ නතර කිරීම සඳහා ආණ්ඩුව සහ වෘත්තීය සමිතිය අතර එකඟතාවයකට ආවා. அந்த போராட்டத்தை நிறுத்துவதற்காக ஆசிரியர்களும் அரசாங்கம் இடையில் ஒப்பந்தம் ஒன்று இடம்பெற்றது. අයවැය ලේඛනයට යෝජනාව ඇතුළු කරා. எங்களது வரவு செலவு திட்டத்தில் யோசனைகள் முன்வைக்கப்பட்டது. අයවැය යෝජනාවට ඇතුළු කරපු යෝජනාවේ வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனைகளில் පියවර කීපයකට වැටුප් වැඩි කරන්න එකඟ වුණා. கட்டம் கட்டமாக சம்பளத்தை உயர்த்துவதற்கு அவர்கள் தீர்மானித்தார்கள். ඒ එකඟතාවය ඉටු කරන්න කියලා ගුරුවරු ඉල්ලන්නේ. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்படி தான் ஆசிரியர்கள் கேட்கின்றார்கள். අයවැය යෝජනාවට ඇතුළු කරපු යෝජනාව ඉටු කරන්න කියලා ඉල්ලනවා. வரவு செலவு திட்டத்தில் சேர்த்து கொண்டதை அமுல்படுத்தப்படிதான் கேட்கின்றார்கள். හැබැයි ආණ්ඩුව ඒකට උනන්දුවක් දක්වන්නේ නැහැ. அதற்கு அரசாங்கம் உற்சாகம் அளிப்பதில்லை. හැබැයි රනිල් වික්‍රමසිංහට ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு කෝටි 875ක් වෙන් කරනවා. 865 கோடி ஒதுக்குகின்றார். අයවැය ලේඛනේ වෙන් කරන්නේ නැතුව அதாவது வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்காமல் පරිපූර්ණ කස්තමේන්තුවක් ගෙනල්ලා. அதாவது மேலதிகமாக ஒரு கொண்டு வந்து ඒ කියන්නේ අයවැය ලේඛනෙන් යෝජනාවක් ඉදිරිපත් කරලා මුදල් වෙන් කරාට පස්සේ அதாவது வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கி அதற்கான முதல்களை ஒதுக்கிய பிறகு ඒ යෝජනාව ඇතුළේ රනිල් වික්‍රමසිංහට කෝටි 875ක් වෙන් කරලා තිබෙන්නේ නැහැ. அந்த யோசனையில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு 865 கோடி ஒதுக்கி ඒක இருக்கவில்லை. අයවැය ලේඛනේ නැති යෝජනාවක්. அது வந்து வரவு செலவு திட்டத்தில் இல்லாத ஒரு யோசனை. හදිසිය පාර්ලිමේන්තුවට ගෙනල්ලා කෝටි 875ක් වෙන් කරගන්න. அதை பார்லிமெண்டத்துக்கு மீண்டும் புதிதாக கொண்டு வந்து ගුරුවරුන්ට අයවැය ලේඛනේ තියෙන යෝජනාව නැහැ. රනිල් වික්‍රමසිංහට අයවැය ලේඛනේ නැතිව සල්ලි වෙන් කරගන්නවා. ஆசிரியர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் இருப்பதை கொடுக்க முடியாது. ஆனால் வேறாக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து தனக்கு தேவையான நிதியினை அவர் ஒதுக்கிக் கொள்கின்றார். රනිල් වික්‍රමසිංහට රට යන්න අයවැය ලේඛනේ සල්ලි වෙන් කරා. ரணில் விக்ரம அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு வரவு செலவு திட்டத்திலே காசு ஒதுக்கப்பட்டது. මොකද උනේ? என்ன நடந்தது? අවුරුද්දට වෙන් කරපු සල්ලි මාස 4කින් ඉවර කරා. ஒரு வருடத்திற்கு ஒதுக்கிய காசை 4 மாதத்திலே அவர் முடித்து விட்டார். අයවැය ලේඛනේ වෙන් කරපු සල්ලි ඉවරයි. வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கிய காசு முடிந்து விட்டது. හැබැයි මොකද කරේ? ஆனால் என்ன நடந்தது? අලුතෙන් ආයේ කෝටි 20ක් වෙන් කරා. புதிதாக இன்னும் 20 கோடி ஒதுக்கி கொண்டார். අයවැය ලේඛනේ නැතුව. அது வரவு செலவு திட்டத்தில் இல்லாமல். හැබැයි ගුරුවරුන්ට ஆனால் ஆசிரியர்களுக்கு අයවැය ලේඛනයේ සම්මතුන යෝජනාවන් ඉටු කරන්නේ නේ. அது வரவு செலவு திட்டத்திலே இருந்த யோசனைகளுக்கு அவர் நிறைவேற்றவில்லை. රනිල්ලට ரணிலுக்கு අයවැය ලේඛනේ නැති සල්ලි නේද ඒගොල්ලෝ සම්මත කරගන්නවා. அது வரவு செலவு திட்டத்தில் இல்லாததை அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். ඡන්ද කරන්න മന്ത്രിවරුන්ට සල්ලි බෙදන කෝටි 120ක්. தேர்தல் செய்வதற்காக மந்திரிமார்களுக்கு 1,20,000 கோடி கொடுக்கின்றார். අයවැය ලේඛනේ වෙන් නොකළ සල්ලි. இது ஒதுக்கப்படாத பணம். ඒ කියන්නේ ඇයි? ஏன் என்று இதுவை ඇන්ද තියෙන ඒගොල්ලෝ ගාව
அவர்களிடம் தான் பிடி இருக்கிறது. ඒගොල්ලෝ ගාව මොකද කරන්නේ? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ඒ හැන්දෙන් ඒගොල්ලෝ බෙදා ගන්නවා. அதில் அந்த கரண்டியிலே அவர்கள் பகிர்ந்து ගුරුවරු கொள்கிறார்கள். සාධාරණ උද්ඝෝෂණයක් කරා. ஆசிரியர்கள் சாதாரணமான ஒரு போராட்டத்தை செய்தார்கள். තමන්ගේ මේ වැටුප වැඩි කරලා දෙන්න කියලා. தங்களது வேதனத்தை உயர்த்தி தரும்படி සාකච්ඡා කරා. உரையாடினார்கள். ලියුම් ඉදිරිපත් කරා. கடிதங்கள் கொடுத்தார்கள். උද්ඝෝෂණයක් කරා. போராட்டங்கள் செய்தார்கள். රනිල්ගේ උත්තරේ මොකද්ද? ரணில்ட பதில் என்ன? ජලපහාර, கண்ணீர் புகை, කඳුළු ගෑස්, நீர்த்தாகை பிரயோகம், බැටන් පහාර. பேட்டன் பாறை. හැබැයි රනිල්ට ඒ උත්තරේ ඒ විදිහට උත්තරයක් දෙන්න පුළුවන් වෙන්නේ මොකක් නිසාද? ரணில் அப்பாறான ஒரு பதிலை ஏன் தருகிறார்? එයා ජනාධිපති නිසා. அவர் ஜனாதிபதி என்பதால். එයාට ගුරුවරුන්ට බැටන් පහාර එල්ල කරන්න පුළුවන්, වතුර ගහන්න පුළුවන්, அவர் ஆசிரியர்களுக்கு கண்ணீர் புகை அதே மாதிரி நீர்த்தாகம் செலுத்த කඳුළු முடியும். ගෑස් ගහන්න පුළුවන් බලය එයා ගාව නිසා. கண்ணீர் புகை அடிக்கக்கூடிய பலம் அவரிடம் இருக்கு. රනිල් ඉන්නේ මොකක් කරන්ද? ரணில் எதிராக இருக்கின்றார். බැටන් පොල් අරගෙන. பேட்டன் பொல்லோ கையில் வைத்து රනිල් ආවේ මොකක් අරගෙනද? ரணில் எதை எடுத்துக்கொண்டு வந்தார்? කඳුළු ගෑස් අරගෙන. கண்ணீர் புகைகளை எடுத்துக்கொண்டு. රනිල් ආවේ මොකක් අරගෙනද? ரணில் எதை எடுத்துக்கொண்டு வந்தார்? වතුර පහාර අරගෙන. நீர்த்தாரை பிரயோகங்களை எடுத்துக்கொண்டு. ඔබ යන්නේ මොකක් අරගෙනද? நீங்கள் எதை எடுத்துக்கொண்டு போக போறீர்கள்? ඡන්ද කාඩ් එකයි හැඳුනුම් පතයි අරගෙන. நீங்கள் தேர்தல் கார்டை எடுத்துக்கொண்டு ஐடென்டி கார்டை எடுத்துக்கொண்டு தான் போக போறீர்கள். බේර ගන්න ඕන මේ ගනුදෙනුව. இதை கட்டாயம் நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளவே வேண்டும். කවුරු හරි ගුරුවරයෙක් කල්පනා කරනවා නම් யாராவது ஒரு ஆசிரியர் தீர்மானிப்பார் என்றால் නේද? රනිල් වික්‍රමසිංහට කතරයක් ගහන්න ඕන කියලා. ரணில் விக்ரம்சிங்க அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று එයාට ඉතින් කඳුළු ගෑස් அவருக்கு கொடுக்கின்ற கண்ணீர் புகை සුවඳ විලවුන් වගේ. அது வாசனை திரவியம் போன்றது. නැත්තම් ගහන්න බෑ මේ ශරීරේ. இல்ல இந்த முறை அடிக்க முடியாது. කවුරු හරි හිතනවා රනිල් වික්‍රමසිංහට කතරයක් ගහන්න ඕන කියලා. யாரா நினைப்பாரா ரணில் விக்ரமசிங்க வாக்களிக்க? බැටන් පොළ පහාර හිතෙන්නේ මසාජ් එකක් වගේ. பெட்டன்டையில் அடிப்பது உங்களுக்கு ஒரு மசாஜ் செய்வது போல. එහෙම නෑනේ. அப்படி இல்லை தானே? එහෙනම් මොකද කරන්න ඕන? அப்படி என்ன செய்ய வேண்டும்? මේ රටේ 2,02,000කට වඩා අධික 2 லட்சத்து පරපුර සහතික වශයෙන් රනිල් වික්‍රමසිංහ පරාජයට පත් කිරීම සඳහා ඉදිරියට එනවා, වැඩ කරනවා, ඡන්දෙ දෙනවා කියලා අපිට දැඩි විශ්වාසයක් තියෙනවා. 2 லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் நிச்சயமாக எங்களோட உள்நுழைவார்கள் என்று எங்களுக்கு தெரியும். அது செய்ய தேவையில்லையா? මොකක් වෙනුවෙන්ද? எதற்காக? මම කියපු අර වෙනස වෙනුවෙන්. இவர்கள் கூறிய அந்த மாற்றத்திற்காக. මොකද අපි ඇති කරන්න ඕන වෙනස? என்ன செய்ய வேண்டிய மாற்றம் அது? එකක්. ஒன்று. අපේ රටේ විශාල ව්‍යසනයක් බවට පත් වෙලා තියෙන මේ ජාතිවාදය. எங்கள் நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்ற இந்த இனவாதம். අපේ රටේ මුළු දේශපාලනයම எங்கள் நாட்டில் முழு அரசியலும் ජාතිවාදය මත පදනම් වෙලා තියෙනවා. இனவாதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. දකුණේ දේශපාලනයක් කරනවා. வடக்கிலே ஒரு அரசியல் செய்யப்படுகிறது. දෙමළයට විරුද්ධව. தெற்கிலே ஒரு அரசியல் செய்யப்படுகிறது தமிழருக்கு எதிராக, මුස්ලිම්ලට විරුද්ධව. முஸ்லிம்களுக்கு எதிராக. ඒක තමයි දකුණේ දේශපාලනය. அதுதான் தெற்கிலே செய்கின்ற அரசியல். නැගෙනහිර දේශපාලනයක් කරනවා. கிழக்கு மாகாணத்திலே ஒரு அரசியல் செய்கிறது, සිංහලට අර විරුද්ධ වෙන්න ඕන. சிங்களவர்களுக்கு எதிரான அரசியல். උතුර දේශපාලනයක් කරනවා. வடக்கிலே ஒரு දකුණට විරුද්ධව. தெற்குக்கு எதிரான ஒரு தேசிய. අපේ රටේ මොකද වෙලා තියෙන්නේ? எங்கள் நாட்டில் என்ன நடக்கிறது? සමගි දේශපාලනයක් නෑ. ஒரு ஐக்கியமான சந்தர்ப்பம் இல்லை. අපේ රටේ දේශපාලනය මොකද්ද තිබුණේ? පැරණි දේශපාලනය. எங்கள் அரசியல் எவ்வாறு இருந்தது? එකිනෙකාට එරෙහි දේශපාලනය. ஒவ்வொருக்கு எதிரான அரசியல் இருந்தது. 2019 2019ஆம் ஆண்டு ගෝඨාභය රාජපක්ෂගේ ජයග්‍රහණය තියෙන මොකක් මතද? கோட்டபாய ராஜபக்சன் வெற்றி எதில் இருக்கிறது? මුස්ලිම් ජනතාවට එරෙහි දේශපාලනයක් මත. முஸ்லிம்களுக்கு எதிரான அரசியலில். එහෙම නෙවෙයිද? அப்படித்தானே? වඳ කොත්තු තිබුණා. வந்த கொத்து இருந்தது, වඳ ඇඳුම් තිබුණා. அந்த நேரம் இருந்தது. වඳ දොස්තරලා හිටියා. மலட்டு கொத்துகள் இருந்தது, வைத்தியர்கள் இருந்தார்கள். ඒකනේ දේශපාලනය. அதுதான் அரசியலாக இருந்தது. අනෙකාට එරෙහි දේශපාලනය. மற்றவர்களுக்கு எதிரான அரசியல். නැගෙනහිරත් මොකද කරන්නේ? கிழக்கு மாகாணத்திலும் என்ன இருந்தது? දකුණේ ගෝඨාභය දිනුවොත් கோட்டாபய தெற்கிலே வெற்றி பெற்றால் මුස්ලිම් ජනතාව අනාථ වෙනවා. முஸ்லிம் மக்கள் அனாதையாகிறார்கள். ඒ නිසා දිනවන්න ඕන හකීම් කියනවා. அதனால் வெற்றி பெற வேண்டும் ஹக்கீமை என்று குறிப்பிட்டார்கள். කිව්වේ නැද්ද? சொல்லவில்லையா? මොකද වෙලා තියෙන්නේ? என்ன நடந்திருக்கிறது? එකිනෙකාට අනකොටා ගන්න සලස්සන දේශපාලනය. ஒவ்வொருவரை சண்டை பிடித்துக் கொள்ளக்கூடிய அதே அரசியல்கள். ඒ දේශපාලනේ වැරදි. அது புலையான ஒரு அரசியல். අන්න ඒ දේශපාලනේ වෙනස් කරන්න ඕන. அந்த அரசியலை மாற்ற வேண்டும். අන්න වෙනසක්. அதுதான் மாற்றம். මොකද්ද වෙනස? என்ன மாற்றம்? එකිනෙකා කොටවන දේශපාලන වෙනුවට ஒவ்வொருவரை தாக்கிக் கொள்ளுகிற அரசியலுக்கு பதிலாக සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා කොටවන දේශපාලන වෙනුවට முஸ்லிம் தமிழ் சிங்கள மக்களை வேறுபடுத்துகின்ற සිංහල அரசியலுக்கு දෙමළ பதிலாக ජනයා සමගි කරන දේශපාලනය. அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரு අන්න அரசியல். ඒක තමයි වෙනස. ජාතික ජන බලවේගය ඇති කරන වෙනස. அந்த மாற்றம் தான் தேசிய மக்கள் சக்தி ஏற்படுகின்ற வித்தியாசம். අපේ රටේ දේශපාලන මොකද්ද? எங்கள் நாட்டின் அரசியல் என்னது? ජාතිවාදී දේශපාලනය. இனவாத ஒரு அரசியல். වෙනස මොකද්ද? மாற்றம் என்ன? ජාතිවාදයට එරෙහි ජාතික සමගිය දේශපාලනය.
இனவாதத்துக்கு எதிராக இனவாதத்தின் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கின்ற அரசியல். අන්න අපි ඇති කරන වෙනස. அதைத்தான் நாங்கள் ஏற்படுகின்ற மாற்றம். අපේ දේශපාලකයා කියන්නේ කවුද? எங்கள் அரசியல் என்பது யார்? දූෂිතෙක්, குற்ற செயலில் ஈடுபட்டவர், මහජනයාගේ ධනෙ නාස්ති කරන කෙනෙක්. மக்கள் பணத்தை வீணடித்தவர். அப்படித்தான் எங்கள் நாட்டில் அரசியல்வாதி. මහජනයාගේ ධන හොරකම් කරන දේශපාලනය. மக்கள் பணத்தை களவெடுக்கின்ற திருடுகின்ற ஒரு அரசியல். මහජනයාගේ ධනෙ නාස්ති කරන දේශපාලනය. மக்கள் பணத்தை வீணடிக்கின்ற ஒரு அரசியல். නීතියට වඩා උඩින් ඉන්න දේශපාලනය. நீதித்துறையை மதிக்காத ஒரு அரசியல். ඒක තමයි පැරණි දේශපාලනය. அதுதான் பழைய அரசியல். අපේ රට අලුත් දේශපාලනයක් වුණා. எங்கள் நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் தேவை. වෙනසක් වුණා. மாற்றம் வேண்டும். ඒ වෙනස මොකද්ද? அந்த மாற்றம் என்னது? මහජනයාගේ ධනෙ හොරකම් කරන එක නතර කරන දේශපාලනය. மக்கள் பணத்தை சூறையாடுகின்ற நிறுத்துகின்ற ஒரு அரசியல். මහජනයාගේ ධනෙ නාස්ති කරන එක නතර කරන දේශපාලනය. மக்கள் பணத்தை வீணடிக்காத ஒரு அரசியல். දේශපාලකයා නීතියට යටත් වෙන දේශපාලනයක්. நீதித்துறைக்கு அடிபணிந்த ஒரு அரசியல். අන්න වෙනස. அதுதான் மாற்றம். ඒ වෙනස ඇති කරන්නේ அந்த மாற்றத்தை செய்யக்கூடியது ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුවකින් විතරයි. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒன்றின் மூலம் தான். මොකද තියෙන දේශපාලනය? இப்ப இருக்கின்ற அரசியல் என்னது? වංචනිකයන් ආරක්ෂා කරන දේශපාලනය. குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற அரசியல். එහෙම දේශපාලනයක් නෙවෙයිද? அப்படியான ஒரு அரசியல் அல்லவா இது? දැන් බලන්නකෝ. இப்ப பாருங்க, ඔබට මතක ඇති පහුගිය ජනාධිපති ඡන්දෙදී உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே මහින්දානන්ද අලුත්ගමගේ කෑ ගාලා කිව්වා. மஹிந்தானந்த அலுத்கமையை உரத்து சொன்னார். එයාට නිින්ද යන්නේ නැහැ කිව්වා රනිල් වික්‍රමසිංහ හිරිය දානකම්. ரணில் விக்ரமசிங்க சிறையில் அனுப்ப வரைக்கும் தனக்கு நித்திரை வராது என்று குறிப்பிட்டார். ඊයේ நேற்று රනිල් වික්‍රමසිංහ දිනවන්න ඕන කියලා ප්‍රෙස් කන්ෆරන්ස් එකක් මාධ්‍ය සාකච්ඡාවක් තියෙනවා. நேற்று ஊடகங்களுக்கு குறிப்பிடுகின்றார் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று. පෙරුණේ උඩ කෑල්ල විතරයි යට කෑල්ල කොහොමද දන්නේ? மேல் துண்டு மாத்திரமே தெரிந்தது, கீழ் துண்டு என்னவென்று தெரியாது. அப்படி செய்ய முடியுமா? මම ඔබගෙන් මොන දේශපාලනයක්ද මේක? இது என்ன அரசியல் இது? අනුමත කරනද මේ දේශපාලනය? இதை நீங்கள் அனுமதிக்கின்றீர்களா? 2019 ඡන්දෙට අවිල කියනවා 2010 ஆண்டு அரசியலுக்கு வந்து රනිල් கூறுகின்றார். මහ බැංකුව හොරකම් කරා. ரணில் மத்திய வங்கியை கொள்ளையிட்டார். රනිල්ට දඬුවම් දෙන ඡන්දෙ දෙන්න කියනවා. ரணிலுக்கு சிறையில் அடைப்பதற்கு இது வாக்குதாரங்கள் என்று 2024 අවිල කියනවා 2024 வந்து අර கூறுகிறார் රනිල් දිනවන්න කියලා. ரணிலை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று. ඉතින් නේද යට කෑල්ල කොහොමද? හිතන්න ඔබ இதன் கீழ் துண்டு எவ்வாறாக இருக்கும்? நீங்களே சிந்தித்து பாருங்கள். ඇන්දිවත සහිතව එහෙම දේශපාලනයක් කරන්න පුළුවන්. இப்படி ஒரு அரசியலை செய்ய முடியுமா? ඔබ සමාජිකයෙකුට ගෙදර ගිහිල්ලා කියන කැන්න සිංගිලා කියන්න පුළුවන්ද? ගිය සැරේ ගෙදර ගිහිල්ලා කිව්වා රනිල් පරද්ද කරන්න ඕන හිරිය දාන්න කියලා. நீங்கள் உங்களுக்கு கன்வர்சிங் போயிட்டு சொல்ல முடியுமா? நீங்கள் இந்த முறை போயிட்டு ரணிலை வெற்றி பெற செய்ய මේ வேண்டும். සැරේ යාම ගෙදරකට ගිහිල්ලා කියනවා රනිල් දිනවන්න ඕන කියලා. அவரே இம்முறை சென்று ரணிலை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்றார். මොකද මේ දේශපාලනය? என்ன இந்த அரசியல்? නතර කරන්න ඕනේ නැද්ද? இதை நிறுத்த தேவையில்லையா? මේ එහෙට මෙහෙට පණින அங்கும் இங்கு மாறுகின்ற ඇමතිකම් වලට அமைச்சர் பதவிகளுக்காக, සල්ලි වලට சல்லுக்காக, වරප්‍රසාද වලට வரப்பிரசாதங்களுக்காக එහෙට මෙහෙට පණින දේශපාලනයක් තියෙනවා. அங்கும் இங்கு மாறுகின்ற ஒரு அரசியல் இருக்கிறது. එක වෙලාවක ஒரு நேரத்தில் රනිල් වික්‍රමසිංහ වහ කදුරු. ரணில் விக்ரமசிங்க தேவையற்றவர். තව වෙලාවක இன்னொரு சந்தர்ப்பத்தில் රනිල් වික්‍රමසිංහ අතිරහ. ரணில் விக்ரமசிங்க அவசியமான ஒருத்தர். ඉස්සලා වහ කදුරු දැන් අතිරහ. முந்தையவர் தேவையற்ற ஒருவர், இப்ப தேவையான ஒருவர். මොකද මේ දේශපාලනේ? இது என்ன மாற்றம்? ඔබ අනුමත කරනවද මේක? இப்படி அரசியலை நீங்கள் අනුமதிக்கின்றீர்களா? එක වෙලාවක රනිල් හිරිය දාන්න ඕන කියනවා. ஒரு நேரத்தில் ரணிலை சிறையில் அடைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். மற்ற நேரங்களில் රනිල් ජනාධිපති කරන්න ඕන කියනවා. ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அருவருப்பான ஒரு அரசியல் அல்லவா? දාන්න මාන්න වලට இங்க வரப்பிரசாதங்களுக்கு, වරප්‍රසාද වලට வரப்பிரசாதங்களுக்காக, සල්ලි වලට காசுக்காக, ධනතුරු වලට பதவிகளுக்காக නේද? එහෙට මෙහෙට පණින දේශපාලනේ. அங்கும் இங்கு மாறுகின்ற அரசியல். වෙනස් කරන්න ඕනේ නැද්ද මේ දේශපාලනේ? இதை மாற்ற தேவை இல்லையா? අන්න ඇති කරන වෙනස. அன்று நாங்கள் மாற்ற வேண்டிய மாற்றம். ඒ වෙනස ඇති කරන්නේ කවුද? அதை செய்யக்கூடியது யார்? ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුවක් විතරයි මතක தேசிய තබා ගන්න. மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினுடன் மூலம் மட்டும்தான். ඕනේ නැද්ද එහෙම වෙනස? அப்படியான மாற்றம் தேவை இல்லையா? ඒක අපි ඇති කරන වෙනස. அதைத்தான் நாங்கள் செய்ய போகின்ற ඒ மாற்றம். විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, රනිල් වික්‍රමසිංහගේ ආර්ථික ප්‍රතිපත්තිය මොකක්ද? ரணில் விக்ரமசிங்கின் பொருளாதார திட்டம் என்ன? රටේ සියලු සම්පත් විකුණන එක. இந்நாட்டில் இருக்கின்ற சகல பொருட்களை விற்பனை செய்வது. ටෙලිකොම් විකුණනවා, டெலிகாமை விற்பனை செய்கின்றார். රක්ෂණ සංස්ථා විකුණනවා, காப்புறுதி கூப்பிடானத்தை விற்கின்றார். ගෑස් සමාගම් විකුණනවා, கேஸ் நிறுவனத்தை விற்கின்றார். ලංකා හොස්පිටල් එක විකුණනවා, லங்கா ஹாஸ்பிட்டலை வித்திருக்கின்றார். හෝටල් ටික විකුණනවා, இருக்கின்ற ஹோட்டல்களை விற்கின்றார். ගොවි පොළවල් 31ක අක්‍ර 28000ක් විකුණනවා. விவசாய நிலங்கள் 28,000 ஏக்கர்களை வித்திருக்கின்றார். විකුණන දේශපාලනය. விற்கின்ற ஒரு அரசியல். හොඳද ඒක? இது நல்லதா? තව ටික දවසකින් වාලච්චරේ කඩදාසි කමලත් විකුණනවා. இன்னும் சிறு காலங்களில் வாழைச்சேலையில் கடதாசி தொழிற்சாலை விற்று விடுவார். විකුණන ඔක්කොම. இது அனைத்தையும் விற்று விடுவார். ඒක තමයි ඒගොල්ලන්ගේ ප්‍රතිපත්තිය. அதுதான் அவர்களின் பொருளாதார திட்டம். ඒක තමයි අවුරුදු 40ක් 50ක් ගියපු ප්‍රතිපත්තිය. 40-50 வருடங்களாக இதைத்தான் அவர்கள் දැන් அமல்படுத்தினார்கள். විකුණන්න පටන් ගත්තේ.
අද නෙවෙයි විකුණන්න පටන් ගත්තා. இப்ப இல்ல அவர்கள் இதை விற்பனை செய்ய ஆரம்பித்தது 1980 විකුණන්න පටන් ගත්තේ. 1980களில் இருந்து තුල්ලිරිය පේ කම්මල වික්කා. තුල්ලිරිය පේ රෙදි කම්මල. துளிரியில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலையை, මත්තේගොඩ රෙදි කම්මල වික්කා. மத்தியகமையில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலையை, වේයන්ගොඩ රෙදි කම්මල වික්කා. வேயாங்குடியில் இருக்கின்ற தொழிற்சாலையை, ඇඹිලිපිටිය කඩදාසි කම්මල වික්කා. அம்பிலிப்பட்டியில் இருக்கின்ற கடதாசி தொழிற்சாலை, කාන්තලේ සීනි කර්මාන්තශාලා වික්කා. கந்தளையில் இருக்க சீனி தொழிற்சாலை, වැලිසර කිරිපිටි කම්මල වික්කා. வெளிசரையில் இருக்கின்ற பால்மா உற்பத்தி, ඔරුවල වාහන සංස්ථාව වික්කා. ஒருவரில் இருக்கின்ற இரும்பு தொழிற்சாலை, ගින්තොට තුනිලෑලි සංස්ථාව වික්කා. கின்தோட்டையில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை, දංකොට පිඟන් සංස්ථාව වික්කා. தங்கோடையில் இருக்கின்ற பிங்கன் சன்ஸ்தாவை, පිළියන්දල පිඟන් කම්මල වික්කා. பிளியந்தலையில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை, මාතලේ පිඟන් කම්මල වික්කා. மாத்தலையில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை ඕකනේ කරේ. இதை மாற்றம் செய்தார்கள். අලුත් දෙයක්ද මේක? இது ஒரு புது விடயமா? ඕන වෙනස මොකද්ද? தேவையான மாற்றம் என்னது? විකුණන එක නෙවෙයි. விற்பது அல்ல, ඒවා රැක බලාගෙන அவரை பாதுகாப்பது, අලුත් තාක්ෂණ ගෙනල්ලා புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து නිෂ්පාදන වැඩි කරන உற்பத்திகளை அதிகரித்து අලුත් දේශපාලනයක් ඕන. புதிய அரசியல் ஒன்று தேவை. මේ මඩකලපුවට ඕන මොන දේශපාලනයක්ද? மட்டக்களப்புக்கு தேவையானது எதிர்பாரான அரசியல். වාලක් කියන කම්මල විකුණලා வாழச்சேனை இருக்கிற கடதாசிகளை விற்பனை මැෂින් செய்வதா? ටික පරණ කඩවලට විකුණන ආර්ථිකයක් ඕන. மெஷின்களை பழைய இரும்புக்கு விற்கின்ற ஒரு பொருளாதாரமா தேவை. ඒක හරියට කරයි අවශ්‍ය නැහැ රනිල් වික්‍රමසිංහ. அதை சரியாக ரணில் விக்ரமசிங்க செய்வார். හැබැයි අපි යෝජනා කරන්නේ මොකද්ද? நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை වාලක් வழங்குவது, කියන කඩදාසි කම්මලට පනපෝලා வாழச்சேனை கடதாசி தொழிற்சாலைக்கு புதிய திட்டங்களை අලුත් கொண்டு வந்து, තාක්ෂණ ඇති කරලා புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து මේ ඉන්න තරුණ පරම්පරාවට රැකිය ඇති කරලා இங்க இருக்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை රටේ அமைத்து ආර්ථිකය දියුණු පුළුවන් විදිහට අපි යෝජනා කරනවා. நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பதே எங்களது யோசனை. ඒක නෙවෙයි ඕන වෙනස. அதுதானே தேவையான மாற்றம். අවුරුදු 50කට වඩා වැඩි මේ විකුණන ආර්ථිකය. 50 வருடங்களுக்கு மேலாக இந்த விற்பனை ඒක அரசியலை විකුණන செய்கிறார். ආර්ථිකය. அவர்கள் விற்கின்ற அரசியல், ජාතික ජනබලවේගය අපි தேசிய மக்கள் சக்தியின் நாங்கள் හදන ආර්ථිකය. அதனை செய்கின்ற ஒரு அரசியல். අන්න වෙනස. அதுதான் மாற்றம். ඕනනේ වෙනසක්. அப்படி ஒரு மாற்றம் தேவைதானே. ඒගොල්ලන්ගේ දේශපාලනය அவர்களது அரசியல் දූෂිතය රකින්න දේශපාලනය. குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற அரசியல், වංචනික ආරක්ෂා කරන දේශපාලනය. குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு அரசியல். ජාතික ජනබලවේග දේශපාලනය எங்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் දූෂිතය குற்றவாளிகளுக்கு දඬුවම් දෙන දූෂණය කරලාද දේපල පවරා ගන්න දේශපාලනය. அவர்களுக்கு தண்டனை வழங்கி அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற அரசியல். ඕන නැද්ද එහෙම එකක්? அப்படி ஒரு தேவை இல்லையா? ඒ වැඩේ කරන්නේ කවුද? அதை யார் செய்வது? ජාතික ජනබලවේගය විතරයි. தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே. ඒ වැඩේ අපි කරනවා. அதை கட்டாயம் நாங்கள் செய்வோம். දේශපාලන කියන්නේ මොකද්ද? அரசியல் என்பது என்ன? පුරවැසියන්ට நாட்டு மக்களுக்கு නිදහසේ அமைதியான முறையில் තමන්ගේ අදහස් තමන්ගේ ක්‍රියාකාරීත්වය ඉදෙන්න පුළුවන්කම තියෙන්න ඕනකම තිබෙනවා. தாங்கள் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையின் வாழ்வது. හැබැයි මේ මඩකලපේ ඇතැම් ප්‍රදේශවල මොකද්ද වෙලා තිබෙන්නේ? இந்த மட்டக்களப்பில் சில பிரதேசங்கள் என்ன நடந்திருக்கிறது? ජනතාව බය කරලා දේශපාලනයක් තියෙනවා. மக்களை பயமுறுத்துகின்ற ஒரு அரசியல் இருக்கிறது. තියෙනවනේ එහෙම. அப்படி இருக்குதானே? ගුරුවරයෙක් කතා කරන්න බය වෙනවා. ஆசிரியர் ஒரு கதைப்பதற்கு රාජ්‍ය பயப்படுகின்றார். සේවකයෙක් කතා කරන්න බය වෙනවා. அரச உத்தியோகத்தர் கதைக்க பயப்படுகின்றார். මොන දේශපාලනයක්ද මේක? இது என்ன அரசியல் இது? පුරවැසියන්ට අයිතියක් තියෙනවා. நாட்டு மக்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. තමන් කැමති දේශපාලනක යෙදෙන්න. தாங்கள் விரும்பிய ஒரு அரசியலை செய்வதற்கு, ඒ දේශපාලන වෙනුවෙන් වැඩ කරන්න. அந்த அரசியலுக்காக வேலை ඒ செய்வதற்கு, දේශපාලන වෙනුවෙන් පෙනී හිටින්න. அந்த அரசியலுக்காக முன்னுரிமை கொடுப்பதற்கு. හැබැයි මොකද්ද වෙලා තියෙන්නේ? ஆனா என்ன நடந்திருக்கிறது? පිල්ලයන්ට බය වෙන්න වෙලා තියෙනවා. பிள்ளையானுக்கு பயப்பட வேண்டி வந்திருக்கிறது. එහෙම කොහොමද? அது எப்படி? මතක තබා ගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் සියලු වතුර හමුදා නිරායුධ කරනවා. இருக்கின்ற அனைத்து ஆயுதங்களும் களையப்படும். එහෙම කරන්න බෑ. அப்படி செய்ய இயலாது. එක් කණ්ඩායමක් නීති විරෝධී ලෙස අවිදරාගෙන දේශපාලනය කරන්න ඉඩ දෙන්න ඕනද? ஒரு கூட்டம் நீதி சட்டத்துக்கு முரணாக அரசியல் செய்வதை நாங்கள் அனுமதிக்க வேண்டுமா? රාජ්‍ය අනුග්‍රහය සහිතව තග දේශපාලනය නිරත වෙන්න ඉඩ දෙන්න ඕනද? அரசாங்கத்தின் ஆதரவோடு அவர் செய்வதற்கு நாங்கள் இடமளிக்க வேண்டுமா? නෑ ඔබ කැමති දේශපාලන පක්ෂයකට நீங்கள் விரும்பிய ஒரு அரசியல் கட்சிக்கு වැඩ කිරීම ඔබගේ අයිතිය. வேலை செய்வது உங்களது உரிமை. තව කිසි කෙනෙකුට ඒක යටපත් කරන්න ඉඩ දෙන්නේ නෑ. வேறு யாருக்கும் அதில் தலையிட முடியாது. ඒ නිසා සියලු වතුර හමුදා නිරායුධ කරනවා ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවකට. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒன்றின் கீழ் இவ்வாறான குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்துவோம். එහෙම කිරීම අවශ්‍යයි. அது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. එහෙම කරන්නේ නැතුව මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය මිනිසුන්ගේ අයිතිවාසිකම් සුරක්ෂිත කරන්න බෑ. அப்படி செய்யாமல் இந்த நாட்டில் ஜனநாயகத்தையும் மக்கள் உரிமையையும் பாதுகாக்க පහුගිය முடியாது. කාලේ අපේ රටේ විශාල ඝාතන ප්‍රමාණයක් සිද්ධ වුණා. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் சில எங்கள் நாட்டிலே சில இதுகள் நடைபெற்றது. පාස්කු ප්‍රහාරයක් සිද්ධ වුණා. ஈஸ்டர் அட்டாக்கும் நடைபெற்றது. ඒවා පිළිබඳ විමර්ශන කරන් යනකොට அவைகளை பற்றி தேடிக்கொண்டு போகும்போது මේ අතුරු හමුදා කල්ලි ගැන එළියට එනවා.
இந்த ஒட்டுக்குழுக்கள் பற்றி எங்களுக்கு வெளியில் வந்தது. එහෙම කොහොමද රටක් අනාරක්ෂිත කරන්නේ? அப்படி நாட்டினை எப்படி ஸ்திரமற்றதாக மாற்றுவது? ඒ නිසා මොකද කරන්න ඕනද වෙන්නේ? அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டியது? නිල හමුදාවන් අතේ පමණ ආයුධ තිබිය හැකි වන්නේ. அதாவது சட்ட ரீதியான இருக்கின்ற ராணுவம் மாத்திரமே ஆயுதங்களை வைத்திருக்க முடியும். කිසි කෙනෙක් අත ආයුධ තියෙන්න බෑ. නිරායුධ කළ යුතුයි. வேறு யாரிடமும் ஆயுதங்கள் இருக்க முடியாது, அவைகள் களையப்படவே வேண்டும். අන්න ඒ වෙනස ඕනේ නැද්ද අපිට? அந்த மாற்றம் தேவை இல்லையா? අන්න ඒ වෙනස ඇති කරන්නේ ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව. அந்த மாற்றத்தை செய்யக்கூடியது අනිත් தேசிய කිසි மக்கள் කෙනෙක් சக்தி ඒක කරන්න මතක තබා அரசாங்கம். ගන්න. அதை வேறு யாருமே செய்ய மாட்டார்கள். අනිත් හැම කෙනාම මේගොල්ලෝ ආරක්ෂා කරනවා. மற்றவர்கள் அனைவரும் அவர்களை අනිත් හැම பாதுகாக்கிறார்கள். කෙනාම මේගොල්ලෝගේ පක්ෂ ප්‍රධානී බවට පත් කර ගන්නවා. அந்த அந்த கட்சியின் பிரதானிகளாக அவர்களை மாற்றிக்கொள்கின்றார்கள். හැබැයි ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව පුරවැසියන්ගේ මානව හිමිකම් නිදහස සුරක්ෂිත කරන පාලනයක් අපි ඇති කරනවා. தேசிய மக்கள் சக்தி பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கும். අන්න අපේ රට අවශ්‍ය වෙන වෙනස. The News Reporter. වාරණයෙන් තොර අපක්ෂපාතී වාර්තාකරණය.